கொட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. சென்னை பம்மலைச் சேர்ந்த பீட்டர் கஸ்பர் என்பவர் திருநீர்மலையில் எம்சான் மணல் குவாரி நடத்துகிறார். அங்கு குவாரி நடத்த வேண்டுமென்றால் தங்களுக்கு மாமூல் தர வேண்டும் என பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனிஸ்டன், அவரது சகோதரர் ஸ்ரீதர் இருவரும் மிரட்டியுள்ளனர். மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு 2019 முதல் பணமும் பெற்று வந்துள்ளனர். இப்போது குவாரி சரியாக ஓடாததால் சில மாதங்களாக மாமூல் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குவாரியிலிருந்து லாரியை எடுத்து சென்ற டிரைவரை அனிஸ்டன், ஸ்ரீதர் இருவரும் சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது. தடுக்க வந்த குவாரி உரிமையாளரையும் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக சோழிங்கநல்லூரில் உள்ள போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளித்தனர். கடந்த 4 வருஷமா அனிஸ்டன், ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சார்ந்த வட்டச்செயலாளர். அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. என்னை இங்கே தொழில் செய்யணும் மாமூல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு 1000 வீதம் கேட்டு 10 வண்டி இருக்குது. மாதம் 3 லட்சம் கிட்ட வசூல் பண்ணுறாங்க. கடந்த 4 வருஷமாக சுமார் 75 லட்சம் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ கடந்த சில தொழில் சரியில்லை, என்னால் கொடுக்க முடியல. இப்போ நான் மாமூல் தர முடியாது, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதுக்கு வீட்டில் மிரட்டுறாங்க. என்னங்க எங்கள் அப்பாவே கொலை, இது எங்கள் அப்பா, இது எங்கள் வேலை செய்கிற டிரைவரோட ஒய்ஃபு. வீட்டில் கொலை மிரட்டல் பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது. ஃபோனில் அசிங்கமாக திட்டாரு. இன்றைக்கி காலையில் நேற்று கேட்டாங்க. நான் 100க்கு ஃபோன் பண்ணேன், லொக்கேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் எடுக்கலை. இன்றைக்கி காலையில் மறுபடியும் பிளான்ட்டை ஏற்றிட்டு இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணன் உள்ளே இருந்தோம். அத்துமீறி அழிஞ்சு தாக்குனாங்க, கழுத்தில் அடிச்சிருக்காங்க. நான் ஏஎஸ்ஆர் நம்பர்லாம் வச்சுருக்கேன். லாரி விட்டு இவங்க ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. மூக்கில் குத்தி ஜிஹெச் அட்மிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு, அதனால் இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு நான் புகார் கொடுக்க வந்திருக்கேன். என் புகார் மேலே சட்டப்படி நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன். வேறு எதுவும் கிடையாது. மேற்கொண்டு அவங்க என்கிட்ட கொலை முயற்சி பண்ணி கொலை பண்ணுவேன் அடிக்கடி மிரட்டுறாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோடு மிரட்டுறாங்க. வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவை எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. எனக்கு அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான். மாமூல் கேட்டு குவாரி உரிமையாளரை தாக்கும் திமுகவினரின் தொடரும் அராஜகத்தை வன்மையாக கண்டிப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 75 லட்சம் ரூபாய் வரை குவாரி உரிமையாளரிடமிருந்து திமுக வட்ட செயலாளர் வசூலித்திருப்பதாக தெரிகிறது. திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்ற எழுதப்படாத விதி இருக்கிறது. விசாரணை வலயத்திலிருந்து ஊழல்வாதிகளை காப்பாற்ற மக்கள் வரிப்பணத்தில் சுப்ரீம் கோர்ட் வரை செல்லும் முதல்வர் ஸ்டாலின் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து மக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அனைத்து துறைகளிலும் ஊழல், கனிம வளக்கொள்ளை, திமுக குறுநில மன்னர்களின் கட்டாய வசூல், யாருக்குமே பாதுகாப்பில்லாத சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என இருண்ட காலத்தில் தமிழகம் தள்ளாடுகிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் கனவுலகில் மிதந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.